தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா யூரின் கான்சென்ட்ரேட் ஆகும். கான்சென்ட்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். அதான் மெயின் ப்ராப்ளம், ஸ்டோன்ஸ். செகண்ட், சம்மரில் என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஹீட்னால தெல் பி லாட் ஆஃப் இவாப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸ்வெட்டிங்னால ஸ்டோன், நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகமாக தான் டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வாட்டர் இன்டேக் ஷுட் பி மோர் தென் நார்மல். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ மெயின் ப்ராப்ளம் ஸ்டோன்ஸ். செகண்ட் மெயின் ப்ராப்ளம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, யூடிஐ. இதான் மோஸ்ட் காமன் 2 ப்ராப்ளம். ஓகே சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சம்மர் டைம்ல நார்மலா இந்த 2 பிரச்சனைகளும் யாருமே கவனிக்கிறது இல்லை சார். அப்படி உங்ககிட்ட வந்து நிறைய பேருக்கு வந்திருப்பாங்க, சார் இந்த பிரச்சனை வந்துருச்சு சார், இது எப்படி சரி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு பிரச்சனைக்கு வருவாங்கல்ல, அப்படி எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வராங்க சார்? நான் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் கிட்டே இல்லை எல்லாருக்கிட்டே சொல்வேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவேன். ஓகே. ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளம் வரும் முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் there is 50 to 70% சான்ஸ் உங்களுக்கு திருப்பி ஸ்டோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டோன் பண்ணிட்டீங்கன்னா 50% சான்ஸ் லைஃப்பில் வரும். ஸோ என்ன ப்ராப்ளமோட பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்கன்னா, யூரின் போனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், முதுகு வலிக்கும் ஒரு சைடு, யூரினில் பிளட்டு போவாங்க, சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்கும், வேர்ஸ் தேன் த லேபர் பெயின் சொல்லுவாங்க.